நாவர்க்கும் துறையனாய் போற்றி அண்ணாய் போற்றி அண்ணாயம் அண்ணாற்றி கண்ணாக்கடலே போற்றி ஆய் கனகத்திலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்மீகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான அவள் தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்த பயிற்சி வகுப்பு நம்முடைய சிகாரம் தலைமையால் துணைவர் சேனலில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில திருவருட்பயன் என்கிற தலைப்பின் கீழே கடந்த வகுப்பில் அறிமுக வகுப்பாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது முதல் வகுப்பாக இன்றைக்கு திருவருட்பயன் துவங்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஞானாசிரியராக இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்மல் சிவ திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. பிடியதன் ஊருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வாக்குண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் ஏனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்த நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்போரு திரள் புய மதையானை மத்தல வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்போரம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீராம் அத்துயரது கோடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்கூற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே. அக்கூற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.
சொற்றுனை வேதியன் சோதி வானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே. மாப்பினை தழுவிய நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே. திருச்சிற்றம்பலம். இனி நிகழ்ச்சிகள் போலாம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஒய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தின் அற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகருமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் பலத்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பகிழ்வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் கையிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிற்றம்பலம். ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டீஸ்வரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அருபான்மை நாயன்மார்களுடைய திருவடிகளையும் அடியேனை செந்நெறியில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் எனது ஞானாசிரியர்
விக்ரமசிங்கபுரம் கா சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும், இந்த ஞான வேள்வியில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு இந்த ஞான வேள்வியினை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். போன வகுப்புல நாம இந்த திருவருட்பயன் அப்படிங்கிற அந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாம பார்த்தோம். அந்த நூல் அமைப்பு எப்படி இருக்கு, அதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நாம ஓரளவுக்கு அப்படி மேலோட்டமாக நம்ம பார்த்தோம். அதுல அந்த திருவருள் பயன் அப்படிங்கிற அந்த நூல் திரு அருளினது பயன் அப்படிங்கிறத நம்ம அந்த நூலுடைய அந்த பெயர் விளக்கத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த திருவருட்பயன்கிறது நம்ம சாத்திர நூல்கள்னு சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த நூல்கள்ல 14 நூல்கள்ல இது 8வது நூலாக போற்றப்படக்கூடிய நூல். இந்த நூல் அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு திருவருளினது பயனை நமக்கு உணர்த்தக்கூடிய நூல். எனவே அங்க திருவருள் என்பது யாது? அதன் பயன் யாது? அப்பயனை பெறுபவர் யார்? அப்பயனை ஏன் பெறல் வேண்டும்? அப்பயன் எப்போது கிடைக்கும்? எவ்வாறு கிடைக்கும்? அந்த பயனை பெற்றவர் எவ்வாறு இருப்பர்? எவ்வாறு இருத்தல் வேண்டும்? அப்படி கிடைத்த பயன் நிலைத்திருக்குமா? இல்ல நீங்குமா? நீங்குமெனில் நீங்காது இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? போன்ற பல கேள்விகளும் இந்த தலைப்புலயே இருக்கு. ஆக மொத்தம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் இந்த நூல் அமைந்திருக்கு இல்லையா? ஏன்னா திரு அருளினது பயன் அப்படின்னு சொல்லும்போது திருவருள்னா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? எதையோ நம்ம திருவருள்ங்கிறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம திருவருள்னு சொல்றோம். நமக்கு நடக்கிறது எல்லாத்தையும் திருவருள் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா இங்க திருவருள்னா என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் அந்த திருவருள் அது எதுக்கு அந்த திருவருள் இருப்பதன் பயன் என்ன? அப்புறம் அந்த பயனை பெறுபவர் யார்? நமக்கு திருவருள் இருக்கு. அந்த திருவருளினுடைய பயன் என்ன? அந்த திருவருளை பயனை பெறப்போபவர் யார்? அந்த பயனை ஏன் பெற வேண்டும்? எதுக்கு திருவருள்? அந்த திருவருடைய பயனை நாம ஏன் பெற வேண்டும்? அப்படி பெற வேண்டும்னா அந்த பயன் எப்போது கிடைக்கும்? எவ்வாறு கிடைக்கும்? அப்படி கிடைத்த பயன் நிலைத்திருக்குமா? அப்படி நம்ம விட்டு நீங்குமா? நீங்குமெனில் அப்படி நீங்காது இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதைக்கெல்லாம் பதில் சொல்ல விதமாக நமக்கு இந்த நமக்கு இந்த பாடப்பகுதியை நம்ம ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். நீ அந்த தில்லைநகர்ல இருக்கக்கூடிய சிதம்பரத்துல கூத்த பெருமானுக்கு வழிபாடு செய்யும் உரிமையுடைய தீட்சிதர் மரபில் தோன்றியவர். அதனால தில்லைநகர் உமாபதியார் அப்படின்னே இவரை நம்ம சொல்றோம். நம்ம சந்தானக்குறவர்கள் வரிசையில மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்த பெருமான், அதுக்கு அடுத்தது நமக்கு குருவாக வருபவர் நம்ம உமாபதி சிவாச்சாரியார். இவருக்கு குருவாக அமைந்தவர் மறைஞான சம்பந்தர். இதெல்லாம் நம்ம போன வகுப்புல நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நூலினுடைய அமைப்பை பார்த்தோம். முதல்ல 10 தலைப்புகள் கீழே இந்த நூலை வைத்திருக்கிறார். இந்த 10 தலைப்புகள்ல நமக்கு முதல் தலைப்பாக நமக்கு வைத்திருப்பது பதி முது நிலை அப்படின்னு முதல் தலைப்பு. எல்லாம் திருக்குறள் போலவே அமைந்திருக்கும். இதுல எல்லாமே எல்லா பாடல்களுமே அந்த பதி முது நிலையில 10 பாடல்கள் வைத்திருப்பார். பதி முது நிலை அப்படின்னா பதினா நமக்கு தெரியும். அந்த இறைவனை தான் நம்ம ஆதியை தான் நம்ம பதிங்கிறோம். அந்த பெருமானை. ஏன்னா அந்த இதுல முதல் 3 அதிகாரங்கள் பதி பசு பாசம். முதல் அதிகாரத்துல பதியும், 2வது அதிகாரத்துல பசுவையும், 3வது அதிகாரத்துல பாசத்தையும் சொல்றார். முதல் இடை கடை அப்படின்னு வரிசைப்படுத்தி முதல் எடுத்தோடனே பதி முது நிலைன்னு நமக்கு அந்த தலைப்பை வைக்கிறார். அந்த பதி முது நிலையில இது முதுபதின்னு சொல்லணும். ஏன்னா அந்த முதுமையானவன். எதுல முதுமை அப்படின்னா அறிவுல முதுமை. அதனால இங்க அந்த பெருமானுடைய பதி முது நிலை அப்படின்றத முதுபதி நிலை அப்படின்னு நீங்க புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் கவனிக்கிறதுக்கு. புத்தகம் இல்லைன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதனால இங்க சொல்றாரு இது முதுபதி நிலை
அப்படின்னு மாற்றி நம்ம படிக்கணும். அப்படி மாறி நின்று ஏன்னா அந்த பெருமான சொல்லும்போது அவன் முதுமையானவன் அப்படின்னு சொல்றார். எதுல அப்படின்னா அறிவுல. ஏன்னா மணிவாசக பெருமான் சொல்லும்போது யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையாய் யாவர்க்கும் கீழாம் அடியேனைங்கிறார். முதல்ல பெருமான சொல்லும்போது யாவர்க்கும் மேலாம் அப்படின்றாரு. அப்படி பெருமான் அறிவை நம்ம பார்க்கும்போது எல்லாருடைய அறிவு ஒப்பிடும்போது பெருமானுடைய அறிவுக்கு முன்னாடி நம்முடைய அறிவு ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த பெருமானுடைய அந்த முதிர்ந்த நிலை, பெருமான் எப்படி அறிவில் முதிர்ந்து இருக்கிறார். நம்ம திருவாசகத்துல கூட சொல்லுவோம் இல்லையா, முதல் பகுதி சிவபுராணம்னு சொல்லுவோம். அந்த சிவபுராணம் என்ன தலைப்பு அப்படின்னா, சிவபுராணத்துக்கு சிவனது அனாதி முறைமையான பழைமை அப்படின்னு சொல்லுவோம். பெருமானுடைய அந்த அனாதி, அதுதான் இங்க முது அப்படிங்கிறது தான் அனாதி. யாரும் அவனை தோற்றுவிக்கல, எல்லாரும் தோன்றுவதற்கு முன்னே இருப்பவன் பெருமான். அததான் இங்க சொல்றார், முதுபதி. அப்ப அவன் ஆதியும் அவன்தான், அனாதியும் அவன்தான். அததான் இங்க சொல்றார். அப்படியே அனாதி முறைமையான பழமைன்னு திருவாசகத்துல நம்ம இந்த சிவபுராணத்துல நம்ம சொல்றாப்புல இதுலயே சொல்றார். அதனால இந்த அளவிலா சீர் அப்படிங்கிறது, சீர்னா பெருமை. ஒருத்தருக்கு பெருமை எதனால வரும்னா அறிவுனாலதான். அததான் இங்க சொல்றார். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையாய். பெருமான் அளவிலாத அறிவுடையவன், அளவிலாத பெருமையுடையவன். அதுதான் அவன் அதிபதி இல்லையா? அதனால அந்த அதிபதியினுடைய மேலான இயல்புகளை சொல்றதுனாலதான் சிவபுராணத்தை நம்ம அனாதி முறைமையான பழமைன்றோம். அது போல சிவபுராணம் போல இந்த பகுதி நமக்கு பெருமானுடைய அந்த இயல்புகளை எல்லாம் நமக்கு மிக நுணுக்கமாகவும் மிக தெளிவாகவும் நமக்கு ரொம்ப சுருக்கமாகவும் சொல்றார். சுருக்கமா சொல்றதுனால இந்த பகுதி ரொம்ப லேசா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால இங்க நமக்கு பெருமான் அந்த அவனுடைய முதுமையான அறிவு அந்த நிலையை தான் நமக்கு சொல்றார். முதல் பாடல் நமக்கு சிறப்பு இயல்பு சொல்றார். இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்த பதிமுது நிலைக்கு அடுத்து நமக்கு உயிர் அவை நிலைன்னு அந்த பகுதியை சொல்றார். ஏன்னா பதி முடிச்சோடனே இந்த உயிருடைய நிலைமையை சொல்றார். அப்ப உயிரை சொல்லும் போது உயிர் அவை நிலை அப்படின்னா, உயிர் அப்படின்னா நாம தான் பசு, அது தெரியுது. அவை அப்படின்னு சொல்லும்போது அது எண்ணில்லாதது அப்படிங்கிறத நமக்கு இங்க சொல்றார். ஏன்னா அந்த இறைவன் சொல்லும்போது அப்படி சொல்லல, அவன் பதி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார். ஏன்னா பதினா அவன் ஒருவன் தான் பதி, மற்ற எல்லாமே உயிர்கள் தான். அத நம்ம இந்த பகுதியில தட்ச உபதேச காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வருது. அதுல அந்த பிரம்மா தட்சனுக்கு உபதேசம் செய்வாரு. அப்ப அந்த பிரம்மா என்ன உபதேசம் செய்வார் அப்படின்னா, அந்த ஏன்னா அந்த தட்சன் பெருமானை வணங்க மாட்டான். இவங்களையே என்ன பண்ணுவான், வணங்குவான். யாரையும் அவன் இறைவனை ஒரு இதாவே அவன் கருதுவதே இல்லை. அதனால அந்த பிரம்மதேவர் அந்த தட்சனுக்கு உபதேசம் செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, எவர்கள் தலைவனாகிற சிவபெருமானை போல் எம்மையும் நினைத்து சிறப்பு செய்கிறார்களோ அவர்கள் கொடுமை வாய்ந்த மனத்தினை உடையவராவார் அப்படின்னு பிரம்மா சொல்றார். யார் சிவபெருமான போல எங்களை தலைவன் அப்படிங்கிற நினைப்போட சிவபெருமானை மட்டும்தான் வணங்கணும். அப்படி வணங்காம என்னை போல் அப்படின்னா அதாவது உயிர்கள், ஏன்னா அவன் மட்டும்தான் இறைவன், மற்ற எல்லாமே உயிர்கள் அப்படிங்கிறதுனால அவர் சொல்றார், சிவபெருமானை போல எம்மையும் நினைத்து யாரெல்லாம் சிறப்பு செய்கிறார்களோ அவர்கள் கொடுமை வாய்ந்த மனத்தினை உடையவராவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த பிரம்ம விஷ்ணுக்களை எல்லாம் கடவுள் என்று மற்ற தெய்வங்களை சிவபெருமானை தவிர மற்ற யார இறைவன் நினைத்து வணங்கினாலும் அவர்கள் நீங்காத துன்பம் தருகின்ற கொடிய நரகத்தில் விழுகின்ற அவர்களை அந்த நரகம் ஒரு நாளும் கரையேற்றாதுன்னு சொல்றார். யார் ஒருவர் சிவபெருமானை தவிர வேற யாரையாவது வணங்குறாங்களோ
அவர்கள் நீங்காத துன்பம் தருகின்ற அந்த கொடிய நரகத்தில் விழுவார்கள். அப்படி விழுகின்ற அவர்களுக்கு ஒரு நாளும் கரையே ஏறவே முடியாதுங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? சிவபெருமானோடு எங்களையும் சமமென்று கூறுவோர், எங்களையும் துன்பம் என்னும் பெருங்கடலுக்குள் தள்ளுவோர் ஆவர். அவன் மட்டும் விழமாட்டான். அவன் அவன் எங்கள வணங்கி அவன் நரகத்துக்கு போறது இல்லாம, எங்களையும் சேர்த்து அந்த நரகத்துக்கு இழுத்துட்டு போவான் அப்படிங்கிறார். அதனால அந்த புலித்தோலை ஆடையாக அணிந்தவரும், அந்த முக்கண்ணரும் ஆகிய அந்த சிவபரம் சுடருக்கு நாங்கள் அன்பர்கள். அந்த பெருமானுக்கு நாங்கள்லாம் அடிமை. அவர் மேல நாங்கள்லாம் அன்பு கொண்டிருக்கிறோம். அவருக்கு தொண்டு செய்து வாழும் யாரெல்லாம் வாழ்றாங்களோ, அதாவது தேவர்கள சொல்றார். அந்த தொண்டு செய்து வாழும் தேவர்கள் எனவும், எம்மை துதித்தார்க்கு நாங்கள் அருள் செய்வோம். அதாவது அந்த இவர்களை எல்லாம் வணங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்போது, இவர்களும் நாம கும்பிடுற அந்த பெருமான தான் இவர்களும் வணங்குகிறார்கள் அப்படின்னு நினைச்சு, அவர்கள கும்பிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, அவர்களை முழுமுதல் தெய்வமாக நினைச்சு யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ, அவங்க நரகத்திலிருந்து மீள மாட்டாங்க. அவங்க நரகத்திலிருந்து மீளாம இருக்கிறத விட, இந்த யார வணங்குறாங்களோ அவர்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கும்ன்றார். அதனால இதற்கு மாறாக நினைப்பவர்களை எங்கட்கு பகைவர் என்றே கருதுவோம்ங்கிறார். என்னைய அதாவது பிரம்மா சொல்றாரு, என்னைய யாராவது தெய்வம்னு நினைச்சாங்கன்னா அவங்க எனக்கு பகைவர் ஆவார்ங்கிறார். அதனால பரமசிவனே பதி, நாம் அனைவரும் பாசத்திற்கு கட்டுண்டு உழல்கின்ற பசுக்கள் அப்படின்னு பிரம்மாவே சொல்றார் என வேதங்கள் கூறுகின்றன. இந்த உண்மையை தெளிந்து கொள்ள வேண்டுமானால், நாங்க எந்த பதவிகளை பெறுவதற்கு அந்த வீரக்கழிந்த பெருமானுடைய திருவடிகளை அர்ச்சித்து துதித்த ஆலயங்களை காண்பாயாக. பாரு, நாங்க எந்தெந்த கோயில் எல்லாம் போய் அந்த பெருமானை வணங்கி இந்த பிரம்ம பதவி, விஷ்ணு பதவி, இந்திர பதவி என்னெல்லாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நீ அந்த பூலோகத்துல சென்று பார். அச்சிவபெருமானுடைய அருளை பெறாது வீறு பேறு அடைந்தவர்கள் யாரும் இல்லை. பெருமானுடைய அருளை பெறாம யாருமே என்ன பண்ண முடியாது? வீடு பேறு அடையவே முடியாது. அவர் அருளின்றி வாழுகின்ற அந்த தேவர்களும் பிறரும் யாரும் இல்லை. பெருமானுடைய அருள் இல்லாம யாராலையும் வாழ முடியாது. அவருடைய அருள் கிடைத்து விட்டால் பின்னர் கிடைக்காத அரிய பொருள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இது சத்தியம். அதனால மைந்தனே, தட்சனே, அந்த பெருமானையே சரணடைந்து அவரது திருவருளை பெறுவாயாக அப்படின்னு அந்த தட்சனுக்கு உபதேசம் செய்யற காண்டத்துல சுவாமி பிரம்மதேவர் தட்சனுக்கு உபதேசம் செய்யறார். அதனால பதிங்கிறவன் ஒருத்தன் தான், நாம வணங்க வேண்டியவன் ஒருத்தன் தான். அததான் திரும்ப 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 நமக்கு சொல்றாரு. அதனாலதான் இங்க அந்த பதி முதுநிலை அப்படிங்கிற அந்த பகுதியில நமக்கு இதெல்லாம் ரொம்ப அரிய செய்தி. இந்த பிரம்மா அந்த தட்ச உபதேச படலம் எல்லாம் தக்ஷ காண்டம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்தே இதை நமக்கு எடுத்து சொல்றார். அதனால நாம இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாடுக்கு இறைத்தேன்கிறார் மணிவாசக பெருமான். பெருமானே உன்னை பத்தி தெரிகிற வரைக்கும் எவனையோ நான் கும்பிட்டனே, யார் யார் காலிலே விழுந்தனே, எவனையும் வணங்கினேன், அப்பாளுக்கு இறைத்தேன். அதனால அந்த காலமெல்லாம் பாலுக்கு இறைத்த காலமாக போய்விட்டது. பரம்பரனே பணியாது. எல்லாத்துக்கும் பரம்பரன் மேலானவன் அந்த பெருமான் தான். அவன் ஊழிமுத சிந்தாந்த நன்மணி. அவன் வந்தாதான் நம்ம பிறவித்தாழை பறிக்கவே முடியும் அப்படின்னு மணிவாசக பெருமான் இந்த தோல் நோக்கத்துல அதை சொல்றார். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தேன், பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவித்தாளை பறித்தவா தோல் நோக்கமாடாமுன்னு சொல்றார். அதனால அந்த பதி என்பவன் ஒருவன். அவன் எல்லா உயிர்களையும் பதிந்திருப்பதால், உயிருள்ளவை உயிரற்ற பொருள் அசரம் அசரம் அனைத்திலும் அவன் பதிந்திருப்பதாலே அவன் பதி எனப்படுகிறான். இந்த பதிக்கு அவர் விளக்கமும் சொல்றார். அதனால இந்த பதியானவன் ஒருவன், அந்த உயிர்கள் பல அப்படிங்கறனால 2வது அதிகாரம் உயிர் அவை நிலைங்கிறார். அப்ப இந்த உயிர்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா, உயிர்கள் எண்ணிலிங்கிறார். உயிர்கள் எண்ணற்ற உயிர்கள் இருக்கு. அப்ப முதல்ல பதிய பார்த்தாச்சு, அடுத்தது அந்த உயிர்களை பற்றி பார்த்தாச்சு. இந்த உயிர்கள் ஒரு மாதிரி இல்லை, எல்லாம் பல மாதிரி தான் இருக்குது.
இல்லையா? அதனால அந்த உயிர் நிறைய உயிர்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒண்ணு போல ஒண்ணு இல்ல. அப்படின்னு பதியச் சொல்லி, பசுவச் சொல்லி, அதுக்கு அடுத்தது இந்த பசுவையும், பாசத்தையும் இணையவிடா அந்த பதியையும், பசுவையும் இணையவிடாமல் தடுக்கின்ற பாசத்தைச் சொல்றார். இந்த பாசத்த சொல்லும்போது தலைப்பு எப்படி வைக்கிறாரு அப்படின்னா, இருள் மல நிலை அப்படின்னு வைக்கிறார். அதாவது இருள் என்பது இங்க அறியாமையை செய்யக்கூடிய இருள். அப்ப அறியாமையை செய்வது ஆணவம். மலம் எனப்படுவது மலம்னு சும்மா சொன்னா அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். இப்ப இருள்ங்கிறது ஆணவத்தையும், மலம்ங்கிறது கண்மம் மாயையும் குறிக்கக்கூடிய சொல்லாக நமக்கு இங்க வைத்திருக்கிறார். இந்த இருள் என்பது எது அப்படின்னா, அது இறைவன் எப்படி இன்பக் காரணன்னு சொன்னோமோ, அந்த மாதிரி இந்த பாசமாகிய இந்த உலகம் துன்பக் காரணம். அதனால இந்த இருள் ஏன்னா இருள் செய்கிறது இல்லையா? ஒளிவிட வேண்டிய இந்த உயிரினுடைய அறிவை அது அறியாமையை கொண்டு இருளச் செய்கிறது. அதனாலதான் இங்க நமக்கு அது துன்பக் காரணமாக இருக்கிறது. ஏன்னா இருள் என்பதே நமக்கு துன்பத்தை தரக்கூடியதுதான். அப்படின்றதுனால முதல்ல பதியச் சொல்லி, 2வது பசுவச் சொல்லி, 3வது பாசத்தை சொல்றார். அப்புறம் 3 தலைப்புகளை விட்டு அதுக்கு அடுத்த தலைப்புல என்ன சொல்றாரு? இப்ப இந்த உயிரை எப்படியாவது பெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பாசத்துல இருந்து இந்த உயிரை நீக்கி கொண்டு போய் பெருமான இந்த உயிர் அடையணும். அப்ப அதுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னா, அதுதான் அருள். அதுதான் அருள். அருளா அந்த பெருமானுடைய அருள் தான் நம்மளை காப்பாத்தணும். அதான் அப்ப அந்த அருள் எப்படிப்பட்டது? அந்த ஆன்மாவுக்கு அந்த அருள் எப்படிப்பட்டது? அப்படிங்கிறத தான் நமக்கு 4வது தலைப்பாக வைத்து அருளது நிலை அப்படின்னு சொல்றாரு. அருளினுடைய பண்புகளை சொல்றாரு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அவரு நமக்கு அந்த அருள் எவ்வாறு உருக்கொண்டு நமக்கு வருகிறது அப்படிங்கிறத அருள் உரு நிலை அப்படின்னு நமக்கு 5வது தலைப்பாக சொல்றாரு. அப்ப அந்த அருள் உரு நிலை அப்படிங்கிறது அந்த அருள் எப்படி உருவம் எடுத்துக்கொண்டு ஏன்னா உருவமா நமக்கு வரலைன்னா நம்ம உபதேசம் செய்யவே முடியாது. அதனால அந்த பெருமான் ஒரு உருவம் தாங்கி வரக்கூடிய நிலையை அவன் எப்படி உருவாக நமக்கு வருகிறான் அப்படிங்கிறது தான் நமக்கு 5வது தலைப்பின் கீழ் வைத்து சொல்கிறார். அடுத்து இந்த 5 தலைப்புகளும் பொது அதிகாரம். நீங்க பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். 6வதுல இருந்து சிறப்பதிகாரம்னு சொல்லிட்டு ஞானத்தை இந்த உயிர் உணரும் முறையை 6வது அதிகாரத்துல வச்சு அறியும் நெறி அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உயிர் ஞானத்தை உணரும் முறை அதுதான் அறியும் நெறின்னு நமக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அறியும் நெறிய நமக்கு அந்த ஞானத்தை உணர்த்தியதுக்கு பின்னாடி இந்த உயிர்ல ஒரு விளக்கம் ஏற்படும். உயிரினுடைய அறிவுல இவ்வளவு நாளா இருளா இருந்தது. இப்ப ஒளியோட சேர்ந்து அது உயிர்க்கு விளக்கம். இது ஆன்மா சுத்தி அறிவு விளக்கம். அததான் இங்க உயிர் விளக்கம்னு வைக்கிறாரு 7வது தலைப்பா. 8வது தலைப்பா அந்த உயிர் விளக்கம் பெற்ற அதுக்கு அது அடுத்தது ஆனந்தம் தான். அதனால அது 9வது தலைப்பு இன்புறு நிலை வைக்கிறார் 8வது தலைப்பு. இன்பத்தை பெற்றா அந்த இன்பம் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி அந்த இன்பம் நிலைத்து நிற்க நம்ம என்ன செய்யணுங்கிறது 5 எழுத்து அருள் நிலைன்னு சொல்லி அதுல வைத்து காட்டுகிறார். அதுக்கு அடுத்து அந்த 5 எழுத்து அருள் நிலை அந்த அடைந்தவர்கள் இறைவனை அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த 5 எழுத்து சொல்லி இறைவனை அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு இந்த 10வது தலைப்பா அணைந்தோர் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 தலைப்புகளையும் நமக்கு முறையாக அமைத்து கொடுத்து நமக்கு உமாபதியார் அந்த 10 தலைப்பின் கீழே குறள் அமைப்புல நமக்கு ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள வகையில நமக்கு இதை அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த 10 தலைப்புகளையும் நம்ம பார்த்தோம். இந்த 10 தலைப்புகளையும்
நமக்கு தொடங்குவதற்கு முன்னாடி இந்த நூலுக்கு காப்புன்னு ஒண்ணு செய்றார். இப்ப விழாக்கள்லாம் நடந்ததுன்னா, காப்பு கட்டுறாங்க. இல்லையா? மஞ்சள் மஞ்சள் ஆ தெளித்து, அந்த வேப்ப இலை, மா இலை இதையெல்லாம் கட்டி, நோய்கள் எதுவும் உள்ளார வந்துராத மாரி பாதுகாப்புக்காக இந்த மாரி கட்டுறாங்க. நாமளும் கையில இந்த மஞ்சள் கயிறுலாம் கட்டிக்கிறோம். அ அந்த மாரி அதெல்லாம் ஒரு நோய் தொற்று வராம பாதுகாப்பதற்காக. குழந்தைகள் பிறந்தா கூட, அந்த 7ஆம் நாள் காப்பு செய்வாங்க குழந்தைங்களுக்கு. அப்படி குழந்தைங்களுக்கு காப்பு செய்யும்போது கையில பார்த்தீங்கன்னா, அந்த வசம்பினால ஆன அந்த வளையல் மாரி அத கட்டி விடுவாங்க. கழுத்துல இந்த பாலமணி மாரிலாம் போடுவாங்க. இதெல்லாம் நோய் தொற்றிலிருந்து அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, இந்த மாரி காப்பெல்லாம் செய்வாங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த மாரி காப்பு செய்யும்போது, வேறு பல காப்புகள் மிகையென்று திருநீற்றுக் காப்பு நெற்றியில் நிறைத்தார் சொல்வார் சேக்கிழார் பெருமான். வேற காப்பெல்லாம் அவருக்கு மிகை. திருநீரை விட ஒரு பெரிய காப்பு எதுவும் இல்ல. அதனால தான் எப்பயுமே நம்ம நீர் அணிந்த நெற்றியரா எப்பயுமே இருக்கணுங்கிறதுக்கு தான் சொல்றார். அதனால இங்க காப்பு நூல் செய்கிறார். அந்த நூலாசிரியர் உமாபதி சிவம் இமைப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை மறவாதவர். ஒரு இமைப்பொழுது கூட மறக்க மாட்டார். அப்படி அவர் சந்தான குரவர்கள்லயே ஒருவராக இருந்தாலும், அவர் என்ன பண்றார்? பிறவிக்கு அஞ்சி அவர் பிறவியை கண்டு அஞ்சுறாரு. இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்தாலும் கூட, அவர் பிறவிக்குலாம் என்ன பண்றாரு? அஞ்சுறாரு. ஆனா நாமெல்லாம் அஞ்சா நெஞ்சர்கள். பிறவிக்கெல்லாம் அஞ்சுறவங்களா நாம? நாம எப்படிப்பட்டவங்க? ம். நாம தான் பெரிய ஞானின்னு இந்த உலகத்திலேயே நம்மள நெனச்சிட்டு இருப்போம். நாம சொல்றதெல்லாம் வேத வாக்கு, தெய்வ வாக்கு மாரி பிறருக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம்? பெரிய ஞானி மாரி சொல்லிட்டு இருப்போம். ஆனா, அந்த பிறவிய பற்றிய பயமே நம்மகிட்ட இருக்காது. எது வேணாலும் பேசுவோம், எது வேணாலும் செய்வோம், எது வேணாலும் சொல்லுவோம். எதுக்கும் பயப்பட மாட்டோம். அஞ்சா நெஞ்சர்கள். ஆனா, இந்த நூலை செய்த உமாபதி சிவம் இமைப்பொழுதும் பெருமானுடைய அந்த நடராஜ பெருமான தொட்டு தீண்டி வழிபடுறவராக இருந்தாலும் கூட, இமைப்பொழுதும் பெருமானை மறவாதவராக இருந்தாலும் கூட, அவர் பிறவிக்கு அஞ்சி, இந்த பிறவிய பார்த்து அஞ்சி, அ வீடு காதலிக்கின்ற பக்குவருக்கு வீட்டு நெறி காட்ட புகுமுன் இல்லையா? அவரு அந்த பிறவிக்கு யாரெல்லாம் அஞ்சுறாங்களோ, அவர்களுக்கு யாரெல்லாம் வீடு காதலிக்கிறார்களோ ஏன்னா நாம இந்த உலகத்த தான் காதலிக்கிறோம். உலகத்தையும், உலகத்துல இருக்கிறவங்களையும் தான் காதலிக்கிறோமே ஒழிய, உலகத்துல இருக்க பொருள்கள காதலிக்கிறோமே ஒழிய, நாம இந்த பிறவிக்கு அஞ்சி வீடு காதலிக்கவில்லை. இதையெல்லாம் விடணும்னு நாம நெனைக்கல. இறைவனை அடையணுங்கிற எண்ணம் நமக்கு இல்ல. ஆனா, நம்மள பெரிய தான தர்ம பிரபுக்கள் மாரியும், அ இந்த உலகத்திலே நாம தான் உத்தமர்கள் போலவும், இந்த உலகத்திலேயே நாம தான் பக்திமான்கள் போலவும், நாம தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கவங்க போலவும், நாம நடந்துக்கிறோம். ஆனா, அந்த நூல செய்யறவரு எப்படி இருக்காரு பாருங்க. அப்படி வீடு காதலிக்கிறவர்கள் அவர்களை பக்குவர்ன்னு சொல்றார். யார் இந்த உலகத்த விட்டு பெருமானுடைய திருவடிய அடையணும்னு யார் நினைக்கிறாங்களோ, அவர்கள என்ன சொல்றாரு? பக்குவர். இல்லையா? அப்படிப்பட்ட பக்குவருக்கு வீட்டு நெறிய காட்டணும். அதுதான் ஒரு நல்ல குருவினுடைய ஆ அடையாளம். நல்ல குருவுக்கு அடையாளம். நாம நெனச்சு நம்ம சொந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்குலாம் இல்ல. ஏன்னா, நாம எது ஒண்ணு சொன்னாலும், அந்த நூல்ல ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்களா, அந்த மேற்கோள தான் காட்டணும். நம்ம கருத்த சொல்றதுக்கு நமக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அதனால இங்க சொல்றாரு. அப்படி பக்குவராக இருக்கிறவர்களுக்கு வீட்டு நெறி காட்ட வேண்டும். நல்ல குருவாக இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு வீட்டு நெறியை காட்ட வேண்டும். அப்படி காட்ட புகுமுன் அப்ப அந்த வீட்டு நெறிய காட்டுவதற்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம்? பிரணவ வடிவான திருவுருளை சிந்தித்து, ஏன் அந்த ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களுக்கு அத காட்டுறதுக்கு முன்னாடி பிரணவ வடிவான பிரணவம்னா ஓம். ஓம்கார வடிவில் இருக்கக்கூடிய திருவருளை சிந்தித்து செய்யும் மங்கள மொழியாகிய காப்புச் செய்யுள். இந்த காப்புச் செய்யுள்ங்கிறது மங்கள மொழிங்கிறார். அப்போ ஒரு நூல செய்வதற்கு முன்னாடி, அந்த மங்கள மொழியாகிய அந்த காப்புச் செய்யுள அந்த பிரணவத்திற்கும், அந்த சிவத்திற்கும் பேதமில்லை.
பிரம்மன் முதல் தாவரம் வரை ஈராக உள்ள எல்லாவற்றுக்கும் பிராணஸ்வரூபமாக இருப்பதால் இது பிரணவம் என்னும் பெயரை பெற்றதுங்கிறார். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் அந்த பிராண நிலைனா இல்லை, ஆனாலும் இங்க பிரணவ ஸ்வரூபமாக அனைத்து உயிர்களிலும் இருப்பவன் பெருமான் இல்லையா? அதனால இந்த நூலை செய்வதற்கு முன்னாடி, இந்த நூலை படிக்க புகுவதற்கு முன்னாடி அந்த மங்கள மொழியாகி இந்த காப்பு செயலை செய்கிறார். எதுக்காக இந்த காப்பு செயல் செய்கிறாருங்கிறதுக்கு 6 காரணங்கள் சொல்றார். இந்த நூல் இனிது முடிதற்கும், அப்ப இந்த நூலை தொடங்குனா இந்த நூல் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாம, எந்த இடர்பாடுகளும் இல்லாம இனிது முடிய வேண்டும். நல்லபடியா இந்த தொடங்கின நூல் நல்லபடியா இந்த முடியணும். அது ஒரு காரணம். குற்றம் அழியாமை. இந்த நூலை செய்யும்போது குற்றம் வந்துடக்கூடாது. சொல் குற்றம் வரக்கூடாது. பொருள் குற்றம் வந்துடக்கூடாது. அதனால அந்த குற்றம் அழியாமைக்கும் அதுக்கு விநாயக பெருமான் தான் துணை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குற்றம் அழியாமைக்கும், அப்புறம் நூல் படிப்பவருக்கும் செய்பவருக்கும் இடையூறு வாராமல் இருக்க. இடையூறு எதுவும் வந்துடக்கூடாது படிக்கிறவங்களுக்கும். இப்ப மாணவர் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு படிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி படிக்கிறவங்க நல்லபடியா முழுசா படிச்சு முடிக்கணும். அந்த நூலினுடைய கருத்து அவர்களுக்கு நன்றாக புரிய விநாயக பெருமான் துணையில் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடையூறு வாராமல் தடுக்கவும், நெடுங்காலம் இந்த நூல் நின்று நிலவவும், நெடுங்காலம் இந்த நூல் என்ன பண்ணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காப்பு செய்தும் இந்த நூலை அப்படி அப்புறம் ஆன்றோர் ஆசாரம் காக்கும் பொருட்டு இல்லையா? அந்த வழி வழியா பெரியவங்க எல்லாம் அப்படிதான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த இதில் எதுவும் மாற்றக்கூடாது. பெரியவர்கள் கடைபிடித்த முறை அப்படியே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும், மாணாக்கருக்கு அறிவுறுத்துதற்கும் நீங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணணும், அடுத்து நூல் செய்யும் போது இந்த முறையை தான் நீங்களும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்வதற்காகவும் இந்த காப்பு செயலை செய்கிறார். அப்ப எத்தனை காரணம் சொல்றாரு பாருங்க. இந்த நூல் இனிது முடிதற்கும், குற்றம் அழியாமைக்கும், இடையூறு வாராமைக்கும், நெடுங்காலம் நிலவுவதற்கும், ஆன்றோர் ஆசாரம் பாதுகாக்கவும், மாணவர்களுக்கு அறிவுறுத்தவும் அப்படின்ட்டு 6 காரணங்களுக்காக இந்த காப்பு செயலை செய்யறார். ஏன்னா இவங்களுக்கு எந்த குற்றமும் வராது இல்லையா? இவர்களெல்லாம் ஞானிகள். ஆனாலும் நம் போன்ற அஞ்ஞானிகளுக்காக இதை செய்கிறார். அதனால நம்மள நினைச்சுதான் எல்லாம் அவங்க செய்யறாங்க. ஆனா நாம அவங்கள நினைக்கிறது இல்ல. நம்ம எதையோ நினைச்சுக்கிட்டு, எதையோ பேசிக்கிட்டு, எந்தெந்த மார்க்கத்திலயோ போய்க்கிட்டு இல்லையா? அதான் சொல்றார். அப்புறம் இங்க முதல் பாடல் அந்த காப்பு செயலை நமக்கு சொல்லும்போது, அந்த விநாயக பெருமானை வழிபடுவதற்கு யாரெல்லாம் அந்த விநாயக பெருமானை வழிபடுகிறார்களோ அப்படி வழிபடுவார்க்கு பொருள் எளிதில் விளங்கும். விநாயக பெருமான் அந்த பொருளை எளிமையாக விளங்க வச்சிருவார். எந்த நூலை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பூஜை பண்றதுக்கு முன்னாடியும் விநாயக பெருமானை வணங்கிட்டு நம்ம அந்த பூஜை பண்ணும்போது அந்த பூஜைக்கு எந்த விதமான இடையூறுகளும் வராம இந்த பூஜையை நம்ம எதுவும் மறக்காம எளிமையா செய்வதற்கு நமக்கு அந்த விநாயக பெருமான் துணையாக நிற்பாருங்கிறத நம்ம ஔவையாரனுடைய அந்த வரலாறுலயும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த நூலை கற்க புகுவோர் முதலில் விநாயக பெருமானை வழிபடுக அப்படின்னு இதன் மூலியமா நமக்கு அறிவுறுத்துறார். அதனால இந்த விநாயக பெருமானை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை வச்சிருக்காரு. அதுல முதல் சொல் நற்குஞ்சரக்கன்று நன்னில் அப்படிங்கிறார். அப்ப இந்த குஞ்சரம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். இது யானை அப்படின்னு சொல்லாம நற்குஞ்சரம்ங்கிறாரு, நல்ல குஞ்சரம் இல்லையா? அப்ப இந்த யானை எப்படிப்பட்டது அப்படின்னா இது நல்ல யானைங்கிறாரு. ஏன் அப்ப கெட்ட யானைன்னு இருக்கா அப்படின்னா, ஆமா இந்த உலகத்து யானைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த நாய் வளர்க்குறான், அந்த நாய் வளர்த்தவன் வேல் கொண்டு தாக்கினும் வாளை குலைக்கும்ங்கிறார். அப்ப
அந்த நாயை வளர்க்குறவன் அவன் வேலை வச்சு அந்த நாயை குத்துனா கூட அது வாலை ஆட்டிக்கொண்டு நிற்கிறது. ஆனால் இந்த யானை எப்படிப்பட்டது? அறிந்து அறிந்தும் பாகனையே கொல்லுங்கிறார். வளர்த்தவனையே கொல்லக்கூடிய கொடிய விலங்கு யானை. அது இல்லாம கஜமுகாசுரன் போன்ற அசுரர்கள்லாம் யானை வடிவம். இல்லையா? அந்த தாரகாவனத்து ரிஷிகள் யானை ஏவுறாங்க. அந்த மாரி யானையே நமக்கு பகைங்கிறாரு ஒரு இடத்துல. இல்லையா? அந்த அப்பர் சுவாமிக்கு அந்த யானைய அனுப்பும்போது, நம்ம யானைய விட்டு மிதிக்க வைக்கும்போது, அது அப்படிதான் சொல்றாரு அந்த இடத்துல. யானையே நமக்கு பகை போல இருக்கு அப்படிங்கிறது அந்த சொல் நயத்துக்காக சொல்றாரு. அதனால யானை நமக்கு பகைன்னு நெனச்சுக்காதீங்க. அதனால இங்க சொல்லும்போது இந்த யானைய சொல்லும்போது, அ நற்குஞ்சரம்ங்கிறாரு. ஏன்னா யானை தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கணும். அந்த மாரி யானை இல்ல இது. இது எப்படிப்பட்ட யானை? இது நல்ல யானைன்னு பிரிச்சு காட்டுறாரு அந்த யானைகள்ல. இந்த குஞ்சரம் எப்படிப்பட்ட குஞ்சரம் அப்படின்னா, இது நற்குஞ்சரம் அப்படிங்கிறாரு. அதுவும் யானைன்னு சொல்ல, நற்குஞ்சர கன்றுன்னு சொல்றார். அதாவது நல்ல கன்று, யானை கன்றுன்னு சொல்றாரு இத. அப்ப இந்த ஞானமயமான யானை, அத நல்ல நற்குஞ்சரம் அப்படின்னா, நன்மை கூட்டல் குஞ்சரம். நன்மையை தரக்கூடிய குஞ்சரம் அப்படின்னு இந்த யானைய சொல்றாரு விநாயக பெருமான. அது எப்படிப்பட்டது? அந்த நன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, நன்மை எனப்படுவன எல்லாவற்றிலும் மிக்க நன்மை எது அப்படின்னா, சிவஞானம் தான். அதுவே நன்மை. அதனால இந்த நன்மை எனப்படுவது எல்லா நன்மையிலும் சிறந்த நன்மை வீடு பேறுங்கிறது தான். அப்ப அந்த வீடு பேற்றையே நமக்கு வழங்கக்கூடிய ஞானமயமான அந்த ஞானத்தை கொடுத்து வீடு பேற்றையும் அளிக்கக்கூடிய ஞான யானை இந்த யானை. இது கல் குஞ்சரம் அன்று, இது நல் குஞ்சரம்ங்கிறார். இல்லையா? கல் குஞ்சரம் இல்ல, இது நல் குஞ்சரம். இல்லையா? அப்படின்னு அந்த யானை முகத்தை உடைய அந்த விநாயக பெருமானை உணர்த்துகிறது இங்க யானைங்கிறது. இப்ப யானை முகம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, யானை முகம் பிரணவத்தின் வடிவை குறிப்பது. இல்லையா? அப்ப அந்த சுத்தமாயையிலிருந்து நாதமயமாக பிரணவம் தோன்றிற்று. அதிலிருந்து வாக்குவாதமான அந்த கலை ஞான நூல்கள் எல்லாம் தோன்றிற்றுன்னு நம்ம பார்த்தோம். இல்லையா? அப்படிப்பட்ட அந்த யானையை, அந்த கன்றை என்றும் கன்று. அந்த யானை எப்பயுமே இளமையா இருக்கக்கூடியது. அதனால இந்த யானையை யாரெல்லாம் வணங்குறார்களோ, இல்லையா? அந்த இளமையா இருக்கு. அவருக்கு உயிர்களுக்கு உள்ளது போல் இந்த யானைக்கு காட்டு யானைக்கு, நாட்டுல இருக்க யானைக்கெல்லாம் இருக்கிற மாரி, இந்த யானைக்கு நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இதெல்லாம் வரவே வராது. அதனால இந்த குஞ்சரத்தை நற்குஞ்சரம்ங்கிறார். இது நற்குஞ்சரக் கன்று. இது கற்குஞ்சரம் அன்று. இது நற்குஞ்சரம் அப்படிங்கிறார். இல்லையா? அப்ப இந்த குஞ்சரத்தை நன்னில் அப்படின்னு சொல்றாரு. நன்னில் அப்படின்னா நண்ணுதல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த யானையோட நாம நட்பு கொண்டோமானால், அந்த கன்றை நண்ணினால், இல்லையா? அந்த கன்றை அணுகினால், அந்த அந்த கன்று அந்த நண்ணினால் அப்படிங்கிறது, நாம் அந்த கன்றை நண்ணினால், நண்ணுதல்ங்கிறது என்றும் நீங்காது நெருங்கி இருத்தல். விநாயக பெருமானோட நல்ல நட்போட என்னைக்கும் பிரியாம இருந்தா, இல்லையா? எப்படியும் அந்த கன்றுக்கும் நமக்கும் ஒரு நட்பு, உறவு இருக்கும்படியாக நாம செய்து கொள்ளுதல் வேண்டும். இல்லையா? அப்ப அந்த கன்றோட நாம நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த அந்த அதற்கு வழி என்ன அப்படின்னா, அந்த பெருமானை புகழ்தல், அந்த பெருமானை நினைத்தல், அந்த பெருமானை பணிதல். அப்ப அந்த விநாயக பெருமானை இப்படியெல்லாம் நம்ம புகழ்ந்து, நினைத்து, பணிந்தோமானால், அப்ப நற்குஞ்சரக்கன்று நன்னில். இப்படிப்பட்ட குஞ்சரத்தை நாம நட்பாக கொண்டோமானால், கலை ஞானம், கலையும் ஞானம் இல்லையா? அதுவும் சொல்றார். வாக்கு வடிவமானது ஞான நூல்கள் இல்லையா? உண்மை ஞானமும் இல்லையா? அப்ப ஞானம் இருவகை. ஒன்று ஞான நூல்களை பயில்வதனால வருவது. இன்னொன்னு இப்பயிற்சியை இறைவனிட இடைவிடாது சிந்தித்தல் ஆகிய அந்த பயனை தரும். அதை இங்க சொல்றார். அதனால இந்த ஞானம் ஒண்ணு நூல்களை படிக்கிறதுனால வருது.
இன்னொன்னு படித்தத நாம இடைவிடாது சிந்தித்தல்னால வருது. கடைப்பிடிக்கிறதுனால வருது. அப்படின்னு 2 வகையா அந்த ஞானத்தை பரஞானம் எனவும், அபரஞானம் எனவும், அதாவது நூல்களை படித்து வரக்கூடிய ஞானம் அபரஞானம். அப்புறம் அந்த நூல்களை படித்ததுனால நமக்கு வரக்கூடிய அனுபவம் பரஞானம்னு சொல்றாரு. அந்த 2 ஞானமும் ஏன்னா திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, அந்த அம்மை அந்த முளைப்பாலை கறந்து கொடுக்கிறாள். அந்த குளக்கரையில அந்த குழந்தை அழுது. அப்படி அழும்போது, அந்த பெருமானுடைய ஆணைப்படி அந்த அம்மையானவள் தன்னுடைய அந்த சரியா முளையிலிருந்து, அந்த தனத்திலிருந்து 2 முளைகளிலுமிருந்து 1 முளை அபரஞானம், 1 முளை பரஞானம். அப்படி 2 முளைகளிலும் அந்த தங்க கிண்ணத்துல பாலை கறந்து 2 ஞானத்தையும் குழைத்து அந்த குழந்தைக்கு ஊட்டினாள் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த குழந்தை அந்த பால குடிச்சோனே அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். உவமையிலா கலைஞானம். உணர்வறிய மெய்ஞானம். தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு சொல்றார் சேக்கிழார் சுவாமி. அது போல இந்த கலையும் ஞானமும் இல்லையா? அப்ப இந்த சுத்தமாயிலிருந்து நாதமயமான பிரணவம் தோன்றிற்று. அதிலிருந்து வாக்கு வடிவமான கலைஞான நூல்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அதனால அவரே இந்த நூல்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பவர். அதனால கலை ஞானம் கற்கும் சரக்கென்று. நீங்க அந்த பாடத்தை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்ல. அது விநாயக பெருமானுடைய துணை இருந்தா இல்லையா? திருவருளால் தான் உண்டாகும் இதெல்லாம். அதனால சிந்தித்தலின் பயனாய் இறைவன் உண்மை ஞானத்தை உபதேச முகத்தால் உணர்த்துவான். அதன் பயன் அதனை தெளிந்து நிட்டை கூடி நின்று அந்த பிறப்பு இறப்புகளை நீங்கி வீடு பெறுதல். அதுதான். அப்ப முதல்ல நமக்கு இந்த ஞானம் ஞானத்தினுடைய முதல் படியே கேட்டல். எதை கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஞான நூல்களை, ஆகமங்களை கேட்கணும், வேதங்களை கேட்கணும், சாத்திரங்களை கேட்கணும். எதுவுமே கேட்காம எந்த நெட்டையும் கூட முடியாது. அதனால இங்க சொல்றாரு, முதல்ல கேட்டல் இருக்கணும். முதல்ல கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பிறவி நம்ம கேட்டாலும் எதுவுமே நம்ம மண்டையில நிக்கவே நிக்காது. அப்ப நிறைய கேட்கணும். ஏன்னா நம்மளால நூல்களை படித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்ல. அத உபதேசமாகத்தான் பெறணும்னு சொல்றார். இந்த சாத்திர நூல்களை எல்லாம் நாம படித்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு கிடையாது. அதனாலதான் இது எல்லாமே இந்த குரு சிஷ்ய பரம்பரையிலே ஒருத்தருக்கு உபதேசம், ஒருத்தருக்கு உபதேசம் மாத்தி மாத்தி உபதேசம். இப்ப நமக்கும் பெருமான் உபதேசம் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த முதல்ல கேட்கணும். முதல்ல இறைவன் அந்த உண்மை ஞானத்தை உபதேச முகத்தால் நமக்கு உணர்த்துவான். உபதேசம் தான் முதல்ல. அப்புறம் அதன் பயன் அந்த உபதேசத்தை கேட்ட பிறகு அந்த உபதேசத்தை சிந்திக்கணும். அப்புறம் சிந்தித்து அதில் ஒரு தெளிவு வரணும். சிவபெருமான் தான் எல்லாம், நாம அடிமை, அவன் மட்டும்தான் தலைவன் அப்படிங்கிற அந்த தெளிவு ஏற்பட்டு அந்த பெருமானுடைய திருவடியில நீங்காம இருப்பதுதான் நிட்டை கூடுதல். அந்த பெருமானுடைய திருவடி, அந்த பெருமான் எப்படி நம்மளை எமைப்பொழுதும் பிரியாம இருக்கானோ அது போல நாம அந்த பெருமானை எமைப்பொழுதும் பிரியாம இருக்கிறது நிட்டை கூடுதல். அதான் அம்மா கேட்கிறாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி. அப்ப இரவாத இன்ப அன்புங்கிறதே நம்ம நிட்டை கூடுதல் தான். பெருமானோட கூடி எங்க இருக்க அன்பு நமக்கு? நமக்கு உலக பொருள் மேலதான் இருக்கே ஒழிய பெருமான் மேல வராது. ஏன்னா நாமெல்லாம் அந்த உலகத்தை கையில பிடிச்சிட்டு இருக்கவங்க. அம்மா மாதிரி பெருமான கையில பிடிச்சிட்டு இருக்குல்ல. அதனால இரவாத இன்ப அன்பு அவங்க கேட்டாங்க. நாம கேட்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிக்கணும். நாம இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை. பிறவாமை என்னதான்? பெருமானோடு அந்த முக்தியை தான் கேட்கிறார். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். பெருமானை மறக்காம இருக்கிறது முக்தி தான். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி. அப்படி மகிழ்ந்து பாடுதலும் முக்தி தான்.
நீ ஆடும்போது அறவா உன் அடியின் கீழ் இருக்க அப்படி இந்த பெருமானுடைய அடியில இருக்கிறதும் முக்தி தான். அப்படி இப்படி கூடி இருக்கிறது பெருமானோட அததான் இங்க சொல்றாரு. அப்படி இந்த ஞானத்தை உபதேச முகத்தால் அந்த உணர்த்துவான். அதன் பயனாக அதை நாம் சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி நின்று இந்த பிறப்பு இறப்புகள்ல இருந்து நீங்கி வீடு பெறுதல் இல்லையா? நிட்டை கூடுறதுக்கு அப்புறம் வீடு பேருன்னு ஒண்ணு இருக்கு. அதனால இங்க சொல்றார் அந்த கலையும் ஞானமும் கற்கும் சரக்குன்ற நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்ல. எல்லாத்தையும் அந்த விநாயக பெருமான் கற்கும் சரக்கு இல்ல. நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. அதாவது படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா படிக்கணும். வருந்தி கற்க வேண்டியது இல்ல. அப்படிங்கிறத இங்க பொருள். கற்கும் சரக்கன். கற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தவறியும் திருத்தியும் பலகால் முயன்று அறிதல் தான் கற்றல். அதான் கற்க அப்படின்னு சொல்றார். கசடு அற. முதல்ல கற்கும்போது தவறு வரும். அப்ப தவறுதல் நடக்குது. அந்த தவற திருத்திக்கணும். திரும்ப 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 அதே தப்பையும் நம்ம பண்ணக்கூடாது. இது தப்புன்னா, அத நம்ம திருத்திக்கணும். அததான் இங்க சொல்றாரு. அதனால அதான் கற்றலே சொல்றார். கற்கும் சரக்குன்னா அந்த கற்றல்னா என்ன அப்படின்னா, முதல்ல தப்பு தப்பா படிக்கிறது. அப்புறம் திருத்துறது. அப்படி பலகால் முயன்று அறிதல். அப்படி நீங்க அறிய வேண்டிய அவசியம் இல்லங்கிறார். விநாயக பெருமான வணங்குனீங்கன்னா, உங்களுக்கு நேரடியா எல்லா பொருளும் விளங்குமாறு அவர் அறிவிலிருந்து நீங்க படிக்க படிக்க உங்க அறிவுல அவர் விளக்கிக்கிட்டே வருவாருங்கிறார். அதனால கற்கும் சரக்கன்று வருந்தி கற்க வேண்டிய பொருள் இல்ல. அப்ப நீங்க தவறியும் திருத்தியும் பலகால் முயன்றும் அறிதல்ங்கிற வேலை இல்ல. அப்புறம் கற்கும் சரக்குங்கிறார். சரக்குன்னா பொருள். எல்லாரும் ஒவ்வொன்னையும் சரக்கும்பாங்க. பருப்பு விக்கிறவன் பருப்பு சரக்கும்பான். அரிசி விக்கிறவன் அரிசிய சரக்கும்பான். எண்ணெய் விக்கிறவனும் அவன் விக்கிற பொருள சரக்கும்பான். அதனால இங்க சரக்கு அப்படின்னு சொல்வது ஞான நூல்களை இங்க சரக்குங்கிறாரு. ஏன்னா நமக்கு அதான் சரக்கு. அதனால இந்த ஞான நூல்களை இங்க சரக்குன்னு சொல்லி, அப்ப அந்த பொருளாவது ஞான நூல்கள் கூறப்படும் பொருள். அதனால கற்கும் அத நாம என்ன பண்றேன், வருந்தி கற்க வேண்டிய சரக்கு இல்ல. இந்த ஞான நூல்கள்லாம் விநாயக பெருமானை யார் வணங்குறாங்களோ, அவர்களுக்கு இந்த ஞான நூல்கள்லாம் வருந்தி கற்க வேண்டிய சரக்கு இல்ல. வருந்தி கற்க வேண்டியது இல்ல. எனவே எளிதில் கற்கலாம், தவறின்றி கற்கலாம். அதுதான் இங்க கருத்து. அதான் தவறு எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிரும். தப்பு இல்லாம புரிஞ்சிரும். அதான் எனவே எளிதில் தவறின்றி கற்கலாம் அப்படிங்கிறத இங்க கருத்து. மெய்கண்டார் திருவெண்ணைநல்லூர் பொல்லா பிள்ளையார் அருளினால சிவஞான போதம் என்னும் நூலின் பொருளினை தெளிய உணர்ந்து அதற்கு வார்த்திகம் என்னும் பொழிப்புரையும் செய்தார். அதனால நம்பியாண்டார் நம்பிகளும் அதே மாதிரிதான். திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரிடம் தான் கல்வி கற்றார். திருமுறை கண்ட புராணத்துல சொல்றார். அதனால விநாயக பெருமானை யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு எதுவுமே கடினம் இல்லை. அதனால கற்கும் சரக்கன்று கான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப கான் அப்படின்னா அறிவாயாக முதல்ல கும்பிடு அப்புறம் பாரு அப்படிங்கிறார். அதனால உமாபதி சிவம் மாணவர்களுக்கு உணர்த்து முகத்தால இந்த கடவுள் வாழ்த்தினை ஆக்கியுள்ளார். அதனால இந்த நூலை மாணவர்களை முன்னிறுத்தி உபதேச முறையில் செய்யப்பட்டது. இந்த நூலே நமக்கு உபதேசமாக தான் செய்யப்பட்டிருக்கு. இந்த நூலில் வரக்கூடிய சில குறட்பாக்கள்ல அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப மாணவர்கள் அப்படின்னா அவங்க உபதேச முகத்தால் முன்னின்ற மாணவர்களுக்கு கூறியது நமக்கும் ஆம். அதனால இந்த பாடம் நமக்கும் இப்ப உபதேசமாக சொல்லப்பட இருக்கிறது. ஆதலினால நாமும் அந்த கன்றினை நன்னி இல்லையா அந்த விநாயக பெருமானை நன்னி இந்த நூலை தவறில்லாம எளிதில கற்று நாம பயன்பெறுவதற்காக அந்த ஞானக்கன்றை அந்த குஞ்சரத்தை நாமளும் வழிபடுவோம். அதான் நற்குஞ்சர கன்று இல்லையா? அது நற்குஞ்சர கன்றை வணங்குனா கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கற்று தெரிஞ்சுக்க. அதனால அங்க அங்கே வகை வகையாக அந்த பொருள் கொள்ள நிற்கின்ற இங்க இருக்க சொற்கள் எல்லாம் அதுல இங்க கலை ஞானம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த கலையாவும் அப்படிங்கிறது அந்த கலைகளை உணர்த்தும் நூல்கள் அப்படிங்கிறது ஒரு பொருள். அந்த கலைகளை உணர்த்தக்கூடிய நூல் எது அப்படின்னா 4 வேதங்கள். பெருமானா அடையக்கூடிய கலை அதானே 4 வேதங்கள். அது நமக்கு ரொம்ப முக்கியம். வேதங்கள்ல அது வேதங்கிறது பொது. அதாவது பொதுவா எல்லாத்தையும் பற்றி சொல்றது எல்லாத்துக்காகவும் சொல்லப்பட்டது வேதம். அப்புறம் 6 அங்கங்கள்
அப்புறம் அதுல உபாங்கம் 4, உபவேதம் 4ஆக 18 இருக்கு. அவற்றை அந்த 18யும் நம்ம அட்டாதச வித்தை அப்படின்னு தொகுத்து சொல்வார்கள். இது நம்ம சிவாகமங்கள்ல, வேதங்கள்ல பிரம்மகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம ஞானத்தை பற்றி கூறுற பகுதியில இதையெல்லாம் சொல்றாங்க. அதனால இக்குறட்பாவில் நமக்கு கற்கும் சரக்கு என வருதல்னால இங்க அந்த சரக்குங்கிறது இந்த கலையையும் ஞானத்தையும், அது நூல்களால தான், ஞான நூல்கள்ல தான் இருக்கு. ஆனா அந்த ஞானத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியாது. ஞானத்தை உபதேச முகத்தால் கேட்டற்குரியது அப்படிங்கிறதுனால இந்த விநாயக பெருமானை நம்ம வணங்கும்போது நமக்கு இந்த நூலு வருந்தி கற்க வேண்டிய நூலாக இருக்காது. அப்படிங்கிறதுனால நாம இந்த விநாயக பெருமானுக்கு பிடித்தது பொரியும் கடலையும். அதனால இந்த நூல் இதெல்லாம் நமக்கு இந்த சித்தாந்தங்கிறது ஒரு இரும்பு கடலை கடலைக்கான்னு சொல்றோம்ல, இரும்பு கடலை வாயில போட்டு மெல்ல முடியுமா? அந்த மாதிரி சித்தாந்தங்கிறது நமக்கு இரும்பு கடலை. ஆனா இந்த விநாயக பெருமானை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த நூல் ஒரு பொறிக்கடலை போல அனுபவமாக வரும். அது நமக்கு எளிதில் பொறிக்கடலை போல அனுபவமாக வரும். அதனால திருவருள் வரும் பயனை இந்த காப்பு எப்படி இந்த திருவருளையும் நம்ம பெறணுங்கிறதுக்கு முதல்லயே ஒரு குறுக்கு வழியும் சொல்றார். இந்த விநாயக பெருமானை வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த திருவருள் மிக எளிமையாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறது அந்த திருவருளால் வரும் பயனையே இங்க காப்பு செயலிலிருந்தே நமக்கு சொல்றார். இதனை யாருக்கு சொல்றாருன்னா தன் நெஞ்சுக்கும் மாணவனுக்கும் உரைப்பதாக நாம எடுத்துக்கணும். நம்ம சொல்றவங்க தனக்குன்னும், கேட்கிறவங்க அது மாணவர்கள் அதை நமக்குன்னும் என்ன பண்ணும், 2 பேரும் அவங்கவுங்களுக்காக இந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்ளணுங்கிறதையும் இங்க சொல்றார். ஏன்னா அது மாணிக்க வாசகர் ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்ப இங்க கோத்தும்பிங்கிறது மாணவர் இல்லையா? சென்று ஊதாய்ன்னு அங்க உணர்த்தி நிற்பது ஆசிரியர் இல்லையா? அதான் நமக்கு சொல்றார். அப்ப அந்த கோத்தும்பிக்கு சொல்றார். கோத்தும்பிங்கிறது ராஜவண்டு. கோத்தும்பி பதிகம் நீங்க திருவாசகத்துல திருக்கோத்தும்பின்னு ஒரு தலைப்புல இருக்கு. அந்த கோத்தும்பிங்கிறதெல்லாம் மாணவர்கள். அங்கேயும் போய் தினைத்தனை உள்ளதுவார் பூவினில் தேன் உண்ணாதே அப்படிங்கிறது உபதேசம். கண்ட இடத்துலயும் போய் உடைய இன்பத்தை அனுபவிக்காதே, அந்த சுவையை அனுபவிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா அதெல்லாம் சிற்றின்பம், அதெல்லாம் நீ வாய் வைத்த அளவிலேயே முடிந்து விடுங்கிறார். அத திணையளவு தான் இருக்கும். அந்த திணைத்தனை உள்ளது என்ன, தேன் பூல ஒரு திணையளவு கூட இருக்காது. தினைத்தனை உள்ளதுவோர் பூவினில் தேன் உண்ணாதே, இதுல எல்லாம் போய் நீ குடிக்காத. நினைத்தரும் காண்தரும் பேசும் தரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. ஓ அங்க போ, அந்த பெருமானுடைய திருவடியை நின, அது ஆனந்த தேன் சொரியும். இந்த தேனெல்லாம் தீர்ந்து போயிடும், அந்த தேன் தீரவே தீராது. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை சென்று அந்த தேனை நீ பருகு அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் அந்த கோத்தும்பிக்கு உணர்த்துவது போல நமக்கு அந்த உபதேசமாக உணர்த்துகிறார். அதனால இத நாம இந்த நமக்கு சொல்லக்கூடிய உபதேசமாக இந்த பிள்ளையார் பதம் உள்ளுவார் மன கள்ளம் மறுமே அப்படின்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்ற மாதிரி, இதில் யார் பிள்ளையாருடைய பாதத்தை உள்ளுவாரோ, யாரெல்லாம் அந்த பிள்ளையாருடைய திருவடியை மனதில் இருத்துவார்களோ அவர் மன கள்ளம் மாறி நல்லமாகும். அவர்களுடைய மனசுல இருக்க அழுக்கெல்லாம் போய் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், வீடு பேறு கிடைக்கும்ங்கிறத பட்டவர்த்தனமாக நமக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நமக்கு காட்டுறார். இது போலவே நாவுக்கரச பெருமானும் சரக்கரை பதிகத்துல நமக்கு இந்த மாதிரி உபதேசங்களை நிறைய செய்வார். அதனால இந்த முதல்ல கும்பிட்டு பாரு, அப்புறம் படிச்சு பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் இந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் மூலியமாக நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று தான். அதனால பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றார். அந்த நல்ல குஞ்சரம் அப்படிங்கிறது அந்த நன்மையாகிய வீடு பேரை தரக்கூடிய அந்த ஞான யானை, அந்த விநாயக பெருமானை நன்னில்
அந்த கன்றை யாரெல்லாம் நட்பாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, அந்த கன்றை யாரெல்லாம் தனக்கு உரியதாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, அப்படி அந்த கன்றை எப்படி ஆக்க முடியும் அப்படின்னா, அதை வழிபடுதல், அதை நினைத்தல், அதை துதித்தல் அப்படின்னு அந்த விநாயக பெருமானை அடைவதற்கும் அத வழியும் நமக்கு சொல்றார். இந்த விநாயக பெருமானை எப்படி நாம எளிதில விநாயக பெருமானை அடையணும்னா, புகழ்தல், நினைதல், பணிதல். இந்த 3யும் செய்தா அவன் நமக்கு எளிமையாக நண்ணி விடுவான். அதான் அவனை நண்ணக்கூடிய வழிங்கிறதையும் நற்குஞ்சரக் கன்று நண்ணின். அப்படி அந்த விநாயக பெருமானை நமக்கு நட்பாக்கி கொண்டால், கலையும் ஞானமும் வருந்தி கற்க வேண்டிய சரக்கு அன்று. அப்ப எளிமையாக கற்கக்கூடிய சரக்காக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நற்குஞ்சரக் கன்று நண்ணின் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று காண் அப்படின்னு இங்க நமக்கு உமாபதியார் சொல்லி நமக்கு முடிக்கிறார். நாம இந்த காப்பு செயலோட இன்னைக்கு நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்புல இருந்து நாம நமக்கு பதிமுது நிலையாகிய முதல் பகுதிக்கு நாம் செல்வோம் என்று கூறி இந்த இது ஞான நிகழ்வினை கலந்து கொண்டு இதுகாரும் பொறுமையாக இந்த ஞான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க சாமி. சிவாயனம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே வகுப்பு நடைபெற்று வருகிறது. அடியார் பெருமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்குகிறோம். இந்த சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பிலே கடந்த வகுப்பில் திருவருட்பயனின் அறிமுக வகுப்பு இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு காப்பு செயல் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக வழிநடத்திய நமக்கெல்லாம் ஞானாசிரியராக இருந்து வழிநடத்தக்கூடிய ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி, சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்மல் சித்தாந்த ரத்தினம் சிவத்திரு ஸ்ரீதேவ ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் போதித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு விண்ணப்பம். இது வாரம் 1 மணி நேரம் நீங்கள் செவிமடுத்த இந்த செய்தியில ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் என்ற கேள்வி ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் கேட்கலாம். தாராளமா உங்கள் கைகளை உயர்த்திங்கன்னா பேசலாம், ஐயா கிட்ட பேசலாம். அது என்னங்க ஐயா திருவருட்பயன்னா என்ன, இது எப்படி, இது என்ன, ஏன் இவ்வளவு பேச அப்படின்னு கேட்கலாம். தாராளமா நீங்க இயல்பா கேட்கலாம். சிவருடைய பெரும் கருணையினால நமக்கெல்லாம் ஒரு ஆசிரியர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. சிகாரத்துல சரியைக்கு சொல்லித்தரத்துக்கும், கிரியை சொல்லித்தரத்துக்கும், யோகத்தை சொல்லித்தரத்துக்கும், அதுக்கப்புறம் ஞானத்தை போதிக்கிறதுக்கும் மிகப்பெரிய களமாக நம்முடைய சிகாரம் சேனல் இருக்கு. அப்படி அந்த வகையில சித்தாந்த பிரிவுல ஐயா அவர்களுக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அடியார் பெருமக்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தனிப்பட்ட முறையிலும் ஐயா அவர்களை அழைத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். சிவாய நம்ம தில்லையம்பலம். இப்ப ஏதாவது இந்த 1 மணி நேரத்துல திருவருட்பயன் குறித்தும் காப்பு செயல் குறித்தும் ஐயா பேசினாங்க. குறிப்பாக எந்த ஒரு செயலையும் நாம் துவங்கும் போது கணபதியை வணங்கியே நாம் தொடங்குவோம். இன்றைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ஐயா அவர்கள் தாமதமாக ஒரு 7 நிமிடம் தாமதமாக வந்தார்கள். அந்த 7 நிமிடத்தை அடியேன் கிட்டத்தட்ட 4 விநாயகர் பாடல் பாடியும், கைத்தல நிறைக்கணி பாடியும், இன்றைக்கு நிறைய கணபதி பாடல் பாடுகிறோமே என்று நினைத்தேன். இன்றைக்கு ஐயா அவர்கள் நிறைய பாட்டு பாடிட்டாங்க. அந்த கணபதியை குறித்து நிறைய பேசிட்டாங்க இன்னைக்கு. ஐயா ஒருவருக்கு தாமதம் ஏற்படும் போதே அடியேன் அந்த நேரங்களை எப்படி நான் சரி செய்யறதுன்னு யோசிக்கும் போது பொழியர்கோன் பாடிட்டு, அப்புறம் வெப்பொழித்த இது சைவத்தின் மேல் சமயம் அதுவும் பாடிட்டு, அப்புறம் வாக்குண்டாம் பாடி 5 கரத்தனை பாடி, அதுக்கப்புறமும் ஐயா வராத போது நான் கைத்தால நிறைக்கணை பாடி, அதுக்கப்புறமும் ஐயா வராத போதுதான் சரி இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சொற்றுணை வேதியன் எடுத்தேன். சொற்றுணை வேதியன் எடுத்து பாடும்போது தான் ஐயா அவங்க உள்ள வந்தாங்க. இன்னைக்கு நிறைய கணபதி பாட்டு ஆயிடுச்சேன்னு நினைச்சேன். அதுக்குண்டான மாதிரி இன்னைக்கு வகுப்புல கணபதியை பத்தி நிறைய பேசினாங்க. அற்புதம். நமக்கு
செயல் கூடணும். அப்படி ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா, ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்தமாக இருக்கக்கூடிய அனுமனை கும்பிடுவாங்க. ஒரு பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா அடிச்சுன்னுவாங்க. ஒண்ணு முடிக்கிறதுக்கு அவன் தேவைப்படுறான். நீங்க பாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணன் சொல்லுவான், "எப்ப பாத்து இறங்குப்பா, அங்க கொடியில அவன் இருக்கிறான்னு" சொல்லுவான். அப்போ ஒரு போரை முடிக்கிறதுக்கு அனுமன் தேவைப்படுறான். ஒரு செயல ஆரம்பிக்கிறதுக்கு கணபதி தேவைப்படுறான். அப்ப ஆதி அந்த பிரபுன்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, பாதி விநாயகராகவும், பாதி அனுமனாகவும் இருக்கும். ஒரு செயல துவங்குவதற்கும், ஒரு செயல முடிப்பதற்கும் சாமி எல்லாம் ஒரு கருவியெல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்படி நம்ப இந்த இந்த நூலாசிரியர் "கணபதிய வணங்கு, உனக்கு பொறி உருண்டை போல உனக்கு புரிய ஆரம்பிச்சுரும்." உண்மைதாங்க. அற்புதம். எந்த ஒரு அதாவது அந்த இடர வந்து அப்படி களையக்கூடிய ஆற்றல் நம்ம கணபதிக்கு உண்டு. கணபதி ஈச்சரம் பாட்டு நம்ம பாடுவோம். அங்கமும் வேதமும் பாடி தான் அந்த கும்பாபிஷேகம் கூட தொடங்குவாங்க. எந்த ஒரு செயலும் சுமூகமா முடிக்கிறதுக்கு கணபதியோட ஆற்றல். அதே மாரி படிக்கிற கற்ற கலைகள் எல்லாம் நீங்க கைகூடணும்னா, ஐயா சொன்ன மாரி இப்போ நீங்க கணபதிய வேண்டி ஒரு ஒரு கணம் நெனச்சு, "அப்பா இந்த புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும்." அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் கைகூடும். நிச்சயம் கைகூடும். திருவருள் கருணை எண்ணி வைக்கிறேன். வியக்கிறோம். ஐயா இப்ப சொன்ன மாதிரி இந்த பாடல் காப்பு செய்யுள் எவ்வளவு பெரிய செய்யுள் பாருங்க. நமக்கு ஊட்ட வேண்டியதெல்லாம் அழகா ஊட்டக்கூடிய ஆற்றல் கணபதிக்கு இருக்கு. கணபதின்றது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓங்காரம் தான். ஓங்காரத்தோட உள்ள நுழைஞ்சு கணபதிய கவனிச்சோம்னா போதும். சப்தம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கணபதி அற்புதமா நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் குடுப்பாரு. அதுதான் ஆணவத்தினுடைய யானை பத்தி சொன்னாங்க. நல்ல யானை, அப்புறம் தீய யானை பத்தி சொன்னாங்க. நிச்சயங்க எல்லாருக்கும் அகங்காரம் உண்டு. அதுல சுத்த நானா இருக்கக்கூடியது தான் நம்ம நல்ல நல்ல கதிய அடைய முடியும். ஆமா அகங்காரம் வந்து பக்குவப்படலன்னா, ஆணவம் வந்து அடங்கலன்னா, நம்ம ஊர் போய் சேர முடியாது. அந்த வகையில யானை அப்படின்ற சொல்லுக்கு அழகா விளக்கம் கொடுத்த ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வேற யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டா, இன்னைக்கு நிகழ்ச்சி குறித்து பேசலாம். திருவருட்பயன், காப்புச் செய்யுள். வாங்க, வாங்க, வாங்க. சிவபெருமானே! இப்ப இந்த நிகழ்ச்சியில 1 மணி நேரம் கேட்டவங்க, ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? செவிமடுத்தவங்க, இல்ல நிறைய படிச்சவங்க, மெத்த படிச்சவங்களா இருப்பீங்க. ஏற்கனவே சித்தாந்த ரத்தினம் பட்டம் வாங்குனவங்களா இருப்பீங்க. நடுவுல இருக்க பொத்தான அழுத்தலாம். நன்றி. சிவபெருமானே! சிவ சிவா! திருச்சிற்றம்பலம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். ஏதாவது சந்தேகம்னா நிச்சயம் ஐயா கிட்ட நீங்க கேட்கலாம். ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாமா? செல்வம் நேர கை தூக்குறாங்களாட்டுருக்கு. செல்வம் வந்து இப்பதான் உள்ள நுழைஞ்சாரு. ஓ! இப்பதான் நுழைஞ்சாரு. அவரு இந்த நிகழ்ச்சிக்கு வரவே இல்லையே! வராதவர நம்ம எப்படி கேட்கறது? ஓகே. 1 மணி நேரம் செவிமடுத்தவங்களே அமைதியா இருக்கிறாங்க. ஆமா. சிவபெருமான். சிவ சிவா. மியூட் எடுக்கட்டுமா? பேசுறீங்களா? நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. வாயே திறக்க மாட்டீங்க. எல்லாம் நேரடி வகுப்புக்கு போறவங்க. ஆத்தூரு ஆத்தூருக்கு நேரடி வகுப்புக்கு போறதுனால, வாய் திறக்கிறது கூச்சப்படுறாங்கன்னு நெனைக்கிறேன். ஐயா எங்க பழுத்த பழம் இருக்காங்க. வாங்கம்மா. ஆமா பேசுங்க. அருமையா இருந்ததுயா கேட்டுன்னே இருக்காயா அடிக்கடி அருமையா இருக்குது ஐயா பேசுறது அ ரைட்டு. காஞ்சிபுரத்து சார்பா இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். பேசுங்க. மத்தவங்க எல்லாம் நேர்ல சந்திக்கிறவங்க. ஐயா வந்து நேர்ல பார்க்கிறவங்க. வகுப்புல ஞாயிற்றுக்கிழமையில போய் அட்டெண்ட் பண்றவங்க. நேருக்கு நேரா குறிப்பெடுக்கிறவங்க. நமக்கு அந்த பாக்கியம் வந்து எல்லாமே விர்ச்சுவலா தானே இருக்கு. ஆமா. ஐயா திருவருட் பயன் வேலை 1 மணி நேரம் 1 மணி நேரம் வகுப்பு அற்புதமா எடுத்திருக்கிறாரு. காப்புச்செய்தியிலே இப்படி போயிருக்கு. ஆமாங்க ஐயா அருமையா இருந்தது நிச்சயம். கணபதி குறித்து பேசினார் நெறைய. திருவருட் பயன்னா என்னன்னு நிச்சயம். அடியார் பெருமக்கள் வந்து புத்தகம் போட்டிருக்கேன். அ அ குழுவிலயும் போட்டிருக்கேன். 2 புத்தகம் போட்டிருக்கேன். நீங்க விளக்க உரையோடும் படிச்சுக்கலாம். வெறும் பாட்டு மட்டும் தான் வேணும்னா சைவம்.orgல நீங்க போய் திருவருட் பயன் எடுத்துக்கலாம். புத்தகம் இல்லைன்ற வருத்தம் வேண்டாம். ஐயா புத்தகம் இல்லைன்னு புத்தகம் இருந்தா தான் புரியும்னு வேற சொன்னாங்க. அதுக்காக அடியார் பெரும வருத்தம் வேண்டாம். இந்தாருங்க. இன்னொருத்தர் பேசுறாங்க. வாங்கம்மா. பேரு என்ன? புவனேஸ்வரி அம்மா பேசுங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. வாங்கம்மா, வாங்க. ஐயா ஒண்ணுங்க தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. இப்ப காப்புனா என்ன, நம்ம ஃபர்ஸ்டே அவர் திருவருட்பயனுடைய தலைப்புக்கு அர்த்தம் சொல்லி தானங்க ஐயா ஆரம்பிச்சாங்க. அதனால ஐயாவோட வகுப்புல நம்மளுக்கு சந்தேகன்றதுன்னா, அப்ப நம்ம எதுவுமே என்னை பொறுத்தவரையிலும் தெளிவா இருந்துச்சுங்க ஐயா. தெளிவா கண்டிப்பா. சொன்னாரு. ம், ம், நல்லா ம், ம். இருந்துச்சு. அற்புதம், நாங்க அற்புதம், அற்புதம். இதுதான். ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே நீங்க வகுப்பு படிச்சது நேரலை வகுப்பு போயிருக்கீங்களா ஐயாகிட்ட? பெரிய புராணத்துக்கும் சித்தாந்த வகுப்புக்கும் போயிட்டுருக்கேங்கய்யா. சரிங்க, சரிங்க, வேற சரிங்க. ஒரு இடத்துல படிச்சேன். இப்ப அது ஆ, விட்டுட்டு நான் இப்ப ஐயா ஐயா வகுப்புல இந்த இதுல இருந்து போயிட்டுருக்கேங்க. கண்டிப்பா, 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 கண்டிப்பா. நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். அதாவது எல்லாமே படிப்படியா தான். ஆமா, ஆமா. எடுத்த உடனே நிட்டை குடலுக்கு போக முடியாது. உண்மதான் அது. படிப்படியா தெரிஞ்சுக்கணும். அடியேன்லாம் டைரக்ட்டா போயிட்டதுனால தான் கீழ ஐயோ!
பாடங்கள்லாம் விட்டுட்டுமேன்னு தான் கீழே இறங்கி வந்தோம். வந்துதான் இதெல்லாம் படிக்காம விட்டுட்டது நான் டைரக்டா போனது பிஹெச்டி லெவலுக்கு போனது எவ்வளவு பெரிய விஷயம் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். ஐயா சொன்னது உண்மைதான். சரியே, கிரியை, யோகம், ஞானம், அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய பெருங்கருணை, அவன்கிட்ட கூட அதுக்கப்புறம் வீடு பேரு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய நிலையெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து கீழே எவ்வளோ தான் இருக்கிறோம். இருந்தாலும் எவ்வளோதான் இல்ல எனக்கு என்னோட இது பொறுத்தவரை எவ்வளோதான் நம்ம படிச்சாலும் இப்போ ஒரு விளக்கே ஏத்துனாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவையில்ல இல்லைங்களா? தூண்டி கண்டிப்பா, விட்டாதான் நிச்சயம், நிச்சயம், பிரகாசமா நிச்சயம். எரியும். அது கண்டிப்பா. போலதாங்க ஐயாவும் கரெக்டா நம்மளுக்கு அந்த யாருக்கு என்ன தேவை ஆ, அப்படிங்கறத சுண்டி நீட். விட்டுட்டாருன்னா, ஆமா, ஆமா. அந்த அந்த இது அவர்கிட்ட இருக்குங்கய்யா. கண்டிப்பா, அதனால கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லா வகுப்புமே வந்து எந்த திருமுறையா இருக்கட்டும், சித்தாந்த வகுப்பா இருக்கட்டும், பெரிய புராணமா இருக்கட்டும், குறை சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு இருக்குதுங்கய்யா. நல்லா இருக்கு. அற்புதம், தெளிவாவும் அற்புதம். நடத்துறாருங்கய்யா. ம், ஒண்ணும் ம், பிரச்சனை இல்ல. இப்ப பாடல் கூட நம்ம இதா பாடுனா கூட பயிற்சி பண்ணுங்க. ம், இது ம், பண்ணுங்க. ம், அப்படிதான் ம். சொல்றாரே ஒழிய, இவ்வளோ இப்ப நம்மளே ஆசிரியரா இருந்தோம். ஆனாலும் இந்த பொறுமை இது வந்து நமக்கு என்கிட்ட இல்லைங்கய்யா. ஆனா இவர்கிட்ட அது இருந்து நெறையா நான் கத்துக்கிட்டேங்கய்யா. இந்த 6 இல்ல. மாசத்துல நான் நெறையா கத்துக்கிட்டேங்கய்யா. அதுக்கு நிச்சயமா, ஐயாக்கு நிச்சயம், நன்றிங்கய்யா. நிச்சயம். உங்களுக்கு நன்றிங்க. கண்டிப்பா. நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க. ஐயா நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஐயா என்ன சொல்றாருன்னு தெரியல. நீங்க சொல்லிட்டீங்க. உங்க கருத்த சொல்லிட்டீங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். நன்றி. அ நன்றிங்க. உள் உள் வாங்கியிருக்கீங்க. எதுவுமே உள் வாங்கியிருக்கீங்க. இல்ல எதுவுமே நம்மளுடைய கருத்தெல்லாம் இல்லம்மா. எல்லாமே பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறது தான். நம்மளுடைய ஆமா, ஆமா. கருத்து வழி எதுவுமே வழியா தான் கிடையாது. வரும். ஆமா, அத அப்படியே வாசிக்கிறோம் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. கண்டிப்பாமா, கண்டிப்பா. வழி வழியா தான் வரும். எதுவுமே நம்மள்துன்னு என்னது சொல்ல முடியாது. எங்க ஐயா சொல்வாரு. யானைய சொல்லும்போது, ம், அந்த ம். யானை தன்னை கட்டுவதற்கு தானே அந்த சங்கிலி எடுத்துட்டு வரும்பாரு. ஆ, ஆமா. கழுத்த கொடுக்குமா. தன் ஆமா. ஆமா. அந்த தன்னை அதுபோல அந்த விநாயக பெருமானும் அடியாரின் அன்பு பிடியில படுறதுக்கு தானே தன்னை அகப்படுத்திக் கொள்வானாம் அந்த விநாயக பெருமான். அற்புதம், 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 அற்புதம். அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் நச்சினார்க்கினியர் சொல்வாரு ஒரு மேற்கோள்ல, அ "குழுவு புறந்தருதல் குஞ்சரத்து இயல்பேம்பார்." அதாவது குழு அப்படிங்கிறது அந்த கூட்டம். அந்த கூட்டம்ன்னு ம்ஹ்ம். சொன்னாவே அது அடியார் கூட்டம் தான். விநாயக பெருமான் தன்னுடைய அடியார் கூட்டத்தை எப்பயும் கைவிட மாட்டார். அதனால விநாயகர் ஓ! ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இன்னும் கண்டிப்பா, கண்டிப்பா. ஞானசம்பந்தர் சொல்றாரு அதான் நெறைய. பொதுவா அத வந்து நம்ம இப்ப உண்மதாங்க. ஞானசம்பந்த அது ஈஸி. பெருமான் சொல்றத வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அது ரொம்ப கண்டிப்பாங்கய்யா. தொட்டா டைம் இது ஆயிரும்னு நான் அதாவது சொல்லல. சிவபெருமான் கோயில் இல்லாத ஊர்ல கூட ஒரு விநாயகர் கோயில் இருந்தா, அது ஈஸ்வரன் கோயில் சமம்ன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. ஆமா. ஐயா ஒரு தனியா ஐயா ஒரு ஆ, ஒரு ஒரு விநாயகர் வந்து தனியா இருக்கிறாருனாவே அது சிவபெருமான் தான். ஏன்னா அது நாளைக்கு அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க தான் போறோம். அந்த விநாயகர் பெருமானுடைய கண்டிப்பா. தோற்றம் அதான், பத்தி அதான். பார்க்கணும். அடுத்த வகுப்புல கண்டிப்பா. பார்க்கலாம். அற்புதம், 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 அற்புதம். ஐயா, இந்த ஐயா காலத்துல நமக்கு தெரிஞ்சத அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரணும் இல்லைங்களா? அதுவே ஒரு பெரிய பாக்கியம் தானங்கய்யா. சிவ சிவா. அ ஐயா நம்மளுக்கு நம்மளுடைய தெரிஞ்சு இப்ப நெறைய பேர் நம்மளுடைய வந்து நிச்சயம். எதுவுமே ஐயோ நம்மளுடைய நம்மளுக்கு தெரிஞ்சு ஆமா. ஒருத்தர் பேசுங்க. நம்மளுடையதுன்னு அ, எதுவுமே இல்ல. ம். இது நம்ம அறிவே கிடையாது முதல்ல. நமக்கு ஐயா அறிவுன்னு ஒண்ணு கிடையாது. நம்மோட அறிவா நாம நெனச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அவனுடைய அறிவு தான். அவன் குடுத்தது தான். ஏன்னா இது அதுதாங்கய்யா. பெருமான் நமக்கு ம். இத குடுக்குறானாவே, அதாவது செல்வமும், கல்வியும் பெருமான் ஒருத்தர்ட்ட குடுக்குறானாவே, அது பிறருக்காக தானே ஒழிய, அது நமக்காக கிடையாது. அந்த எண்ணம் நெறைய பேருக்கு இல்லையேன்றத தான் சொல்றேன். சிவ சிவா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம இல்ல எல்லாருக்கும் வரும், வர்றதுக்கு வரும். வாய்ப்பு இல்ல. வராமலாம் வரும். வராமலாம் போகாது. வரும். நிச்சயம். எப்பன்னு தான் தெரியாது. ஆமா. உண்மதான், உண்மதான். கண்டிப்பா வரும். இப்ப கற்றதும் வராம இங்கிருந்து பெற்றதும். போ முடியாது. ஐயா ஐயா ஒரே ஒரே ஒரு இது ஐயா. இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்றது கூட வந்து நான் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. அதாவது வந்து பெரியவங்களுடைய இதுவா இருந்தாலும் சொல்லக்கூடிய இது வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது புரியுற மாதிரி அந்த அளவுக்கு தெரியணும் இல்லையா? நீங்க சொல்றது அப்படியே கவர்ற மாதிரி இருக்குது இல்ல? அதுதான் ம். அதுல பாட்டு நீங்க பாடுறதுனாலும் ஆமா சரி. எடுத்து அது ஒண்ணும் இல்ல. ஒரே விஷயம் இப்ப இந்த மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வாரம் ஆமா. ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்றோம்னோ, அதே தான் 4 வகுப்புலயும் சொல்வேன். சொன்னீங்களாலும் பொருள் வேற வேற இருக்கும் ஐயா. அதுல கருத்துங்க வேற திரும்ப வேற திரும்ப இருக்குது அதுல. அதையே சொல்றதுனால அது அப்படி உங்களுக்கு பதிஞ்சிருது. வேற ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இதுல சொல்லக்கூடிய இது மத்தவங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதாவது சொன்னா கூட மத்தவங்களுக்கு புரியறதுக்கு எவ்வளவு இது இருக்குது. அதுல சொல்றது புரியவே ஆமா. மாட்டானுது. அது நிச்சயம், மாதிரிலாம் நிச்சயம். இப்ப இருக்குதுய்யா. நேரடி நீங்க இப்ப சொல்றது எந்த நேரடி அளவுக்கு வகுப்புல நாங்க இருக்குல்ல. எல்லாமே எழுதி போட்டுருவேன் போர்டுல. ம். ஆமா. போர்டுல போர்டுல எழுதி போட்டு நடத்துவேன். அதனால அவங்களுக்கு நல்லா குறிப்பு எடுத்துக்குவாங்க, புரிஞ்சிரும்.
கண்டிப்பா இந்த ஆன்லைன் கண்டிப்பா வகுப்புனால அது முடியல. இப்போ இன்னைக்குலாம் கிளாஸ் கூட அப்படிதான் போர்டில் எழுதி தான் போடுறாங்க. அப்படிதான் எழுதி வச்சுக்கிறோம். எழுதினாதான் மறுபடியும் வீட்டில் வந்து அதை பார்த்து படிக்கிறதுக்கு இது வந்தாதான் மறுபடியும் வர்றதுக்கு இது என்னன்னா வாய்ப்பு. இப்ப உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் இருக்கறனால நீங்க திரும்ப கேட்கறதுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. அதான் பெரிய விஷயம் இப்ப இதுல. ஆமா, அது வேற ஒண்ணு இருக்காமா. சரிங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நிறைய ஐயா. வகுப்புக்கு நிறைய ஆமா நிறைய பணிச்சுமைகள் நடுவுல ஒரு அரசாங்க உத்தியோகத்தையும் பார்த்துக்கிட்டு சைவ தொண்டையும் சைமல்டேனியஸா, அதாவது வாழ்க்கையில அர்ப்பணிச்சிருக்கீங்க. டெடிகேட்டட் ஃபெலோன்னு சொல்லுவாங்க. அர்ப்பணிப்புள்ள மனிதரா இருக்கிறீங்க நீங்க. ஒரு பக்கம் பள்ளிக்கூடம், கடமை, அப்புறம் ஒரு எல்லாம் பக்கம் பெருமாள் வந்து அனுப்புறதுனால கோவில், இன்னொரு பக்கம் சரியை நெறி, இன்னொரு பக்கம் கிரியை நெறி, இன்னொரு பக்கம் யோகம், இன்னொரு பக்கம் ஞானம், இன்னொரு பக்கம் வந்து தொண்டாற்றுதல், இன்னொரு பக்கம் வந்து போதித்தல். இப்படி எல்லா முகங்கள்லயும் நீங்க பரிமளிக்கிறீங்க. சிவபெருமானுடைய பெரும் கருணை வந்து உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு வந்து பரிபூரணமான ஆசீர்வாதம் நிச்சயம் சாமி தருவார். ஏன்னா நீங்க பொது காரியங்கள் செய்றீங்க. பெரியவர்களுடைய அதுக்காகவே சாமி வந்து ஆசீர்வாதம் தான். ஆமா. நிச்சயம் வந்து எல்லா ஆனா பரோபகாரின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல பரோபகாரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரோபகாரம்னு சொல்லுவாங்க. அந்த பரோபகாரம் எல்லாருக்கும் வராது சாமி. இப்ப சொன்ன மாதிரி, அம்மா புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி, யார் ஒருத்தர் பெற்ற ஞானத்தையும், கற்றதையும், பெற்றதையும் அடக்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நோய் வரும்ன்னு சொல்லுவாங்க. ஞானத்த கூட எவன் பெற்றதையும் ஒழிக்க வைக்கிறானோ, அவன் எப்படி கேவலமான பிறவி பிறப்பானா? அவன் எவ்வளவு பெரிய உன்னதமான ஜாதியில பொறந்திருந்தாலும், மிக கேவலமான பிறவி நரகத்துக்கு போவான்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க பெற்றத அழகா பகிர்ந்தளிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் வராது. அப்படி வந்துச்சுன்னா, அவங்க அவங்கள அவங்கள விட ஒரு நடமாடும் என்னது? நடமாடும் ஒரு தெய்வத்த பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அதான் உண்மையா இருக்கிறவங்க. உண்மையா இருக்குன்னா, நடமாடும் கோயில் கூட சொல்லலாம். இப்ப தேவாரத்த உள்வாங்கி பாடுறவங்க எல்லாருமே நடமாடும் என்னது? நடமாடும் அந்த கோவில் தான் அவங்க எல்லாருமே. எல்லாமே நடமாடும் கோவில் தான். அந்த வகையில உள்ள நடமாடும் கோயில் வந்திருக்கிற அத்தனை திருமூலர் உள்ள சொல்றாரு. திருமூலர் சொல்றார். நடமாடும் கோயில்னு. ஆமாங்க ஐயா. சிவபெருமான், அடியார்னு சிவசிவா. சொல்றாரு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. நிச்சயம். திருவள்ளுவர் கருணையினால அடியார் பெருமக்கள் வந்து சித்தாந்த வகுப்பையும் அடியிலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும்படி, எல்லா நெறியும் எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு நம்முடைய இங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும் நீங்க. கேள்வி கேட்டா தான் விடை கிடைக்கும். இது ஏன்னு நீங்க கேட்கணும். ஏன்னா அருளாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ஞானாசிரியர்கள் நெறைய காத்துட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு 20 நிமிடம் நீங்க ஏதாவது கேட்பீங்கன்னு பார்க்கிறேன். மைக் எடுத்துட்டு ஐயா ஏதாவது கேட்டீங்கன்னா, டக்குன்னு ஒரு ஒரு வீரியமா இருக்கும். ஆனா தேடல் இல்ல. தேடல் உங்களுக்கு இல்லவே இல்ல. உங்களுக்கு எப்ப பசி வரும்னே தெரியல. ஏன், எதுக்குன்னு எப்ப சிந்திக்க போறீங்கன்னே தெரியல. அது எப்ப வருமோன்னு தெரியல. ஆனா உள்ள வந்துட்டீங்க. டெலகிராம் உள்ள வந்துட்டீங்க. தலைப்ப பார்த்துட்டீங்க. உள்ள வந்துட்டீங்க. என்ன உள்வாங்குனீங்க? உள்வாங்குனதுக்கு என்ன நீங்க உங்களுக்கு தேடல் இருக்கு? எப்படி ஒரு ஞானாசிரியர் கிட்ட நம்ம உள்வாங்கிக்க முடியும்? அவர்ட்ட இருந்து எப்படி விஷயங்கள வாங்க முடியும்? அப்படின்றது கூட உங்களுக்கு இன்னும் வரல. பசி வரல. இந்த பசி இறைவன் தான் ஏற்படுத்தணும். அதுவும் அவன் அருளாலே அவன் தாள் தான் வணங்கணும்னு நினைச்சு வந்திருக்கிற அடியார் பெருமக்கள் ஐயா தனிப்பட்ட முறையில் கூட நீங்க கேள்வி கேட்கலாம். பொதுவுல கேட்டா நம்மளுக்கு என்ன நினைப்பாங்களோன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த மைக் எடுக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். நடுவுல இருக்க பொத்தான அழுத்துனீங்கன்னா இப்பவே நீ டைரக்ட்டா பேசலாம். சரிங்க. நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த திருவருட்பயன் வருது. இப்ப பாருங்க. ஏன்னா சித்தாந்த ரத்னம் இந்த அ ஆன்லைன்லயே இந்த பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்குறீங்க. வந்து இந்த மாரி இந்த நிகழ்ச்சிய பயன்படுத்திக்கலாம். வாங்க பூர்வ செண்பகவல்லியம்மா வாங்க. ஐயா எவ்வளோ நேரமா ட்ரை பண்ண ஐயா. ஐயா ரொம்ப நீங்க நல்லா அழுத்தணும். ஐயா. நீங்க வந்து விநாயகர் ஸ்துதி முடிச்சுட்டு செய்யுள் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுவே இவ்வளவு நேரம் பண்ணிட்டீங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா விநாயகர் பத்தி சொன்னது. ஓ! ஐயா அந்த விநாயகர் காப்பு செயல்லயே நிறுத்திட்டாருன்னு காப்பு அடுத்து ஆஹ் அடுத்த இதுக்கு காப்பு போகவே செய்யுள் இல்லைன்றீங்களா? இவ்வளவு நேரம் ஆகுதா இதை முடிச்சுட்டு எப்போ செயல் தொடங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவரு ரொம்ப நேரமா இந்த 1 hour விநாயகர் பத்தி சொல்லிட்டாரு. நல்லா அருமையா இருந்தது ஐயா. சரிங்கம்மா. விநாயகர் அடுத்த காப்பு. வாரமும் பாருங்க ஐயா. அடுத்த வாரமும் விநாயகர் தான் பார்ப்போமா? அடுத்த அப்படி வகுப்பு. அவ்வளவு இருக்குதுங்களா விநாயகராண்ட? ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. பரவால்ல. ஒரு ஆள் கேள்வி கேட்கறது இருக்குது. உங்களுக்கு வந்து கேட்டாங்க இன்னைக்கு. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வந்து வந்து கேளுங்க. இந்த மாரி கேளுங்க. அப்ப புத்தகத்த நன்றி. வச்சுட்டு காத்துருக்காங்க. ஒருத்தர் புத்தகத்த வச்சு காத்துட்டு இருக்காங்கன்னா, அப்ப எவ்வளவு பெரிய தேடல் இருக்கு பாருங்க. திருவருட்பயன்ற புத்தகத்த நான் பிடிஎஃப் போட்டேன். அவங்க ஏற்கனவே சித்தாந்த வகுப்பு போயிருக்கிறாங்க. சித்தாந்த சுடர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. தேடல் இருக்கணுங்க. தேடல் இருக்கணும். நிச்சயம் தேடல் இருக்கணும். சாமின்னா என்ன? எப்படி இறைவன அந்த அந்த தலைப்புல போட்டிருக்கேன் பாருங்க. அன்பு அவசியம். அன்போட கூடிய அறிவு அவசியம். இது ஏன்? எதுக்கு? லிங்கம். ஏன் ஆவுடையாரு? ஏன் நந்தி? ஏன் ஆகமம்? ஏன் இப்படி வழிபடணும்? எங்க இருக்குது? உள்ளயா? வெளியா? அந்த தேடல் அது வரணும். அதுதான் வந்து நிச்சயம் வந்து ஒரு நல்ல சிவனடியாருக்கு அழகு. ஆமா. அத விநாயகரை ஊட்டி பத்தி விடணும். 4 பாட்டு பாடுவோம் அவ்வளவுதான் தெரியும் அவரை பத்தி. அ, ஐயா அ.
சொல்றாரு பாருங்க இப்போ. கண்டிப்பா கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க, ஐயாவை பயன்படுத்திங்க, ஐயாவை பயன்படுத்திங்கன்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறும். வாங்க ராஜேஸ்வரன், பரவாயில்ல வடநாட்டுல இருந்து கேளுங்க, பரவாயில்ல இவராவது கொஞ்சம் உன்னிப்பா வணக்கம். கொஞ்சம் வாங்க வணக்கம். பேசுங்க ஐயா நான் கிட்ட. லேட்டாக தான் வந்தேன். ஆனால் கொடுத்ததுக்கு எல்லாமே மறைபொருள் தான். மறைபொருள் எப்பயுமே மறைஞ்சிருக்கிறது தான் மதிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாமே சூத்திரமாக மறைஞ்சிருக்கு தான். அது சொல்கிறதுக்கு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாச்சுன்னா அது டவுட் வராது. நிச்சயம் வடநாட்டுல இருக்கார் ஐயா, ராணுவத்தில் இருக்கிற அவரும் மைக் எடுத்து பேசிட்டார். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரம் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு திருவருட்பயனில் காப்பு செயல் குறித்து ஐயா அவர்கள் இந்த 1 மணி நேரம் நமக்கு எல்லாம் போதித்தார்கள். நிகழ்ச்சிக்கு வந்துள்ள இதுகாரம் செய்மடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகையும், பிறகு பொன்னூசலும், பிறகு ஆத்மார்த்த பூசையும் இருக்கிறது. அதில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்லகதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்லதொரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு திருவருட்பயன் தொடரும். நன்றி, வணக்கம்.